இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நூறு வருஷம் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா, எங்க பரம்பரைய நீதான் விருத்தி அடைய செய்யணும். அம்மா இந்து, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வாமா வாமா. அம்மா இந்து, கல்யாணம் ஆனதும் கல்யாண கோலத்துல திருப்பதிக்கு கூட்டிட்டு போறது எங்க ஆச்சாரம். பல தடைகள் எல்லாம் தாண்டிதான் உங்க கல்யாணம் எப்படியோ ஒரு வழியா நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்ப என்னடானா வேண்டான்னு சொல்லி அந்த முகூர்த்தத்தை குறிச்சிட்டாங்க. சாமி விஷயம் இல்லம்மா, வேண்டுதல் நிறைவேறாம இந்த மாதிரி நடந்தா நம்ம குடும்பத்துக்கு அது நல்லது இல்லம்மா. அதனால நாம திருப்பதிக்கு போயிட்டு வர வரைக்கும் என் புள்ளைய கொஞ்சம் தள்ளி வைமா. சொல்றது புரியுதாமா? புரிஞ்சிருச்சு அத்தை, நான் பாத்துக்கிறேன். அப்பா, நிஜமாவே எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற மகாலட்சுமி நீதான். இந்தாமா. என்ன பண்றது? ஐயோ, என்னாச்சு இந்து? எதுக்கு இப்படி திடீர்னு நடந்துக்கிற? உடம்பு என்னம்மா நெருப்பு மாதிரி கொதிக்குது. ஒரு நிமிஷம் இருமா.
ஐயோ, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. பேஷண்ட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. என்னாச்சுமா? ஏன் இப்படி கண் கலங்கி இருக்க? உங்களை பார்க்க என் அம்மா மாதிரியே இருக்கு. உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். அப்படி எல்லாம் இல்லம்மா. என் புள்ளையோட உயிரை காப்பாத்தி எங்க வீட்டையே காப்பாத்தி கொடுத்த ஒரு தாய் நீ. என்ன பண்ணாலும் நன்றி கடனை தீர்க்க முடியாது. நீ படுத்துக்கோமா, கொஞ்ச நேரம் நிம்மதியா படுத்து தூங்க. சேச்சி, எந்த கேவலத்தை நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ அந்த கேவலமானவ என் பொண்ணுக்கு பக்கத்துல காவலுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கா. அபூர்வா, நீ என்ன பண்ணுவியா எனக்கு தெரியாது. அந்த அம்மா இங்க இருக்க கூடாது. கோவத்துல ஏதோ சொல்லி பயங்கரமான என்கரேஜ்மெண்ட் கொடுத்திருக்கீங்க மாமா. இங்கேயும் வந்து டேரா போட்டுட்டியா சாரதா? எதுவும் தெரியாத மாதிரி என்ன அப்படி ஒரு மொழி முழிக்கிற? என் நாத்தனார் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நீ போட்ட திட்டம் பத்தாதா? இப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறியா? உங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இப்பதான் கொஞ்ச நேரமா அவ தூங்குறா. இப்ப சண்டை போட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. அதத்தான் நானும் சொல்றேன்.